பிளாஸ்மிட்ஸ் எதுக்காக இந்த recombinant DNA டெக்னாலஜி பண்ணணும்னா கண்டிப்பா பிளாஸ்மிட்ஸ் essential. Plasmidsனா என்னன்னா it is an extra piece of genetic material. It is small, circular, double stranded DNA molecule distinct from cells chromosomal DNA. It has the ability to replicate independently of the bacterial chromosomal DNA. ஸ்மாலா இருக்கு, சர்க்குலரா இருக்கு, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான். குரோமோசோமல் செல்ஸோட குரோமோசோமல் டிஎன்ஏல இருந்து இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏங்கிறது தனியா இருக்கு. அதே மாதிரி இண்டிவிஜுவலா அதால ரெப்ளிகேட் பண்ண முடியும். குரோமோசோமல் டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் செல் டு another செல் டியூரிங் பாக்டீரியல் கான்ஜுகேஷன் ஆர் செல் டிவிஷன். இப்ப செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா பிளாஸ்மிட்ஸும் என்னாகும் சேர்ந்து பேரண்ட் செல்ல இருந்து டாட்டர் செல்ஸ்க்கு போறது தான் இந்த லைனோட மீனிங். இப்ப பிளாஸ்மிட்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? டாக்ஸின் ப்ரொடக்ஷன், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். But the plasmids are not essential for day-to-day survival of bacteria, but helpful to overcome stressful situation. Already சொன்ன மாதிரி 5 to 100 genes இருக்கு. ஒவ்வொரு ஜீன்ஸ்க்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன். அதுல மெயினான ஃபங்க்ஷன் தான் டாக்ஸின் ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கிறது. It is not essential for survival of bacteria. எசென்ஷியல் கிடையாது. அப்ப எந்த ஜீன்ஸ் எசென்ஷியல் அப்படின்னு எடுத்தோம்னா குரோமோசோமல் டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் எசென்ஷியல். எது எதுக்காக? நார்மல் growth, மெட்டபாலிசம், செல் ஸ்ட்ரக்சருக்காக யூஸ் ஆகுறது. இப்ப குரோமோசோமல் டிஎன்ஏனா என்ன, பிளாஸ்மிட் டிஎன்ஏனா என்னன்னு பாருங்க. திஸ் இஸ் an E. coli. இதுல என்ன இருக்கு? குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு பிளஸ் பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. பிளாஸ்மிட்ஸ் அப்படிங்கறப்ப என்ன சொல்லிருந்தோம்? இட் இஸ் ஸ்மால், சர்க்குலர், டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்ப இந்த பிளாஸ்மிட்ஸ்ல என்ன, இப்ப ஈகோலைல நேச்சுரலா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் இருக்கு. இப்ப இந்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இப்ப ஒரு கல்ச்சர் இருக்கு, கல்ச்சர்ல ஆன்டிபயோட்டிக் ஆட் பண்ணிடுறாங்க. ஆட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எந்தெந்த பாக்டீரியாவுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த பாக்டீரியாலாம் அந்த கல்ச்சர்ல க்ரோ ஆகும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத பாக்டீரியாலாம் இட் வில் டை. அப்ப ஒரு சர்வைவல்காக இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. டாக்ஸின்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு கல்ச்சர்ல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு அப்படிங்கிறப்ப நியூட்ரியன்ஸ் கம்மியா போயிடுது. இப்ப எல்லா பாக்டீரியாவும் வளரணும்னா நியூட்ரியன்ஸ் தேவை. அப்ப என்ன பண்ணும்? எந்தெந்த இந்த பாக்டீரியாவுக்கு பிளாஸ்மிட்ஸ்ல டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? மத்த பாக்டீரியாவை போய் கில் பண்றதுக்காக டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்ப மத்த பாக்டீரியாலாம் அந்த இடத்துல சர்வே ஆகாது. இந்த பாக்டீரியா டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது மட்டும் சர்வே ஆகும். அப்ப நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக மத்த பாக்டீரியாவெல்லாம் இது என்ன பண்ணிடுதுன்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுது. Construction of first recombinant DNA, that is linkage of gene encoding antibiotic resistance with the native plasmid and delivering it into the E. coli. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தப்ப ஒரு ஏலியன் டிஎன்ஏ, தட் இஸ் ஃபாரின் டிஎன்ஏ எடுத்து ஏதாவது ஒரு ஆர்கானிசம்குள்ள வச்சாச்சுன்னா அது வந்து இன்கார்பரேட் ஆகுமானா ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்ப சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் இருக்கு. அந்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்குள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்மிட்ல ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஜீன் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இந்த பார்ட், சோ இந்த செக்மெண்ட் நினைச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றேன்? இந்த செக்மெண்ட்டை மட்டும் நான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலமா கட் பண்ணி டைரக்டா கொண்டு போய் இந்த ஈகோலைல சைட்டோபிளாசம்ல வச்சாச்சு. வச்ச உடனே என்ன ஆகும்? இது இன்கார்பரேட் ஆகுமா, டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏன்? எப்பயுமே இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. இந்த நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னன்னா இட் வில் சிந்தசைஸ் மித்தைலேஸ் அண்ட் தென் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் என்ன பண்ணும்? ஃபாரின் டிஎன்ஏவெல்லாம் கட் பண்ணணும். அதுதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட ஃபங்க்ஷன். அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது, ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போயிட்டு இந்த ஃபாரின் டிஎன்ஏவை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இந்த ஃபாரின் டிஎன்ஏவை தான் கட் பண்ணுமா, இல்ல ஓன் டிஎன்ஏவும் கட் பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் இந்த மீத்தைலேஸ் இருக்கு இல்லையா, அந்த மீத்தைலேஸ் போயிட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சைட், மேபி அடினைன் இருக்கக்கூடிய சைட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம், இல்ல தைமின் இருக்கக்கூடிய சைட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மீத்தைலேஸ் போயிட்டு அடினைன் கூட மீத்தைல் குரூப் ஆட் பண்ணிரும், தைமின் கூட மீத்தைல் குரூப் ஆட் பண்ணிரும். அப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணலாம்? ஏடிஜிசியை மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணுமே ஒழிய மீத்தைலேட்டட் அடினைனை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால செல்ஃப் குரோமோசோம் அதே மாதிரி பிளாஸ்மிட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவுமே ப்ரொடெக்ட் ஆயிடும். அதுதான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸோட மெயின் ஃபங்க்ஷன். இது மூலியமா தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை நம்ம ஐசோலேட் பண்ணி பயோடெக்னாலஜி ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த குரோமோசோமல் டிஎன்ஏ இஸ் எசென்ஷியல் ஃபார் நார்மல் growth, மெட்டபாலிசம், செல் ஸ்ட்ரக்சர். அது எதுவும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் பிளாஸ்மிட்ஸ்ல தான் என்னோட ஜெனடிக் இன்ஜினியரிங் ஒர்க்கை பண்றேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரீகாமினன்ட் ஒர்க் என்ன பண்ணிருக்காங்க, சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்ல இருக்கக்கூடிய இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸை தனியா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இது டிஎன்ஏ போட்டிருக்கேன். இங்க பிளாஸ்மிட் சர்க்குலரா இருக்கு, இங்க கொஞ்சம் எலாங்கேட்டடா போட்டாச்சு. அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் ஜீன், இந்த ஜீன் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள ஜீன். நான் என்ன பண்ணிடுறேன், இதெல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலியமா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி பாக்டீரியாக்குள்ள பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. இப்ப பிளாஸ்மிட்ஸ் என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு, லிங்க் பண்ண போறோம். லிங்க் பண்றதுக்கு தேவையானது லைகேஸ்ங்கிற என்சைம். அப்ப இங்க லைகேஸ் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் அகைன் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு த பாக்டீரியல் செல்ஸ். உள்ள திரும்ப கொண்டு போய் என்ன பண்ணிடணும், பிளாஸ்மிட்ஸா உள்ளேயே சென்ட் பண்ணிடணும். அதுக்கான மெத்தட்ஸ் நிறைய நம்ம இதுல நெக்ஸ்ட் டாபிக்ல அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம படிப்போம். எப்படி ஒரு பிளாஸ்மிட ஜெனடிக் இன்ஜினியரிங் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இட் இஸ் இன்சர்டட் இன்டு த பாக்டீரியல் செல்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தர் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். நவ் this plasmid is inserted into the E. coli. இப்ப இது என்ன ஆரம்பிக்கும், ரெப்ளிகேட் ஆகும், மல்டிப்ளை ஆகும், எக்ஸாக்ட் காப்பீஸ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப எப்பயுமே ஜெனடிக் மெட்டீரியல் கூட இன்கார்பரேட் பண்ணாதான் அந்த ஃபாரின் டிஎன்ஏ ஏலியன் டிஎன்ஏங்கிறது மல்டிப்ளை ஆகும். நம்ம சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்ல வச்சோம் அப்படின்னா, ஸோ சைட்டோபிளாசம்ல கொண்டு இன்சர்ட் பண்ணோம்னா இட் வில் நாட் ரெப்ளிகேட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் first artificial recombinant DNA molecule. அந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்க பாயிண்ட்ஸா நான் எழுதியிருக்கேன். cutting a piece of DNA from plasmid carrying antibiotic resistant genes from Salmonella typhimurium. Salmonella typhimuriumல நம்ம என்ன பண்ணல, குரோமோசோமல் டிஎன்ஏவை டிஸ்டர்ப் பண்ணல, அங்கேயுமே அந்த பிளாஸ்மிட்ஸ்ல தான் antibiotic resistant genes இருக்கு. Then restriction enzymes are used for cutting the piece of DNA. Restriction enzymes may be called as molecular scissors or chemical scalpels. Piece of DNA was linked with the vector, that is the plasmid, with the help of DNA ligases enzyme. Thus a recombinant DNA is obtained. Now the recombinant DNA was transferred into the E. coli. இப்ப இந்த E. coli என்னாகும், multiple copies produce பண்ண ஆரம்பிச்சிரும். That is called as clone. Tools of our DNA technology. என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கண்டிப்பா தேவை. பாலிமரேஸ் என்சைம் வேணும், லைகேசஸ் வேணும், வெக்டார்ஸ் வேணும், ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ் வேணும். இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எதுக்காக, இட் இஸ் யூஸ்டு டு பிரேக் டிஎன்ஏ மாலிகுல்ஸ். அப்ப எக்ஸோநியூக்ளியஸ் இருக்கு, எண்டோநியூக்ளியஸ் இருக்கு. எக்ஸோநியூக்ளியஸ்னா இட் ரிமூவ்ஸ் த நியூக்ளியோடைட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. டிஎன்ஏ மாலிகுல்ல எண்ட கட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோநியூக்ளியஸ். எண்டோநியூக்ளியஸ் கட் டிஎன்ஏ பை கிளீவிங் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். Then restriction endonuclease. அப்ப restriction endonuclease எதுக்காக, it identify and cleave only the specific sequence. நமக்கு தேவையான specific sequence மட்டும் கட் பண்றது தான் இந்த restriction endonuclease. endonuclease எங்க வேணாலும் கட் பண்ணும், exonuclease எண்ட்ல மட்டும் கட் பண்றது. இப்ப ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், in 1963 two enzymes responsible for restricting the growth of bacteriophage in E. coli, methylase and restriction endonuclease. இந்த லைன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப நமக்கு படிச்சிருப்போம், இந்த பாக்டீரியோஃபேஜ் வந்து ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, அந்த பாக்டீரியாவோட சர்ஃபேஸ்ல லேண்ட் ஆகும். லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியலை உள்ள இன்ஜெக்ட் பண்ணும். பாக்டீரியாவுக்கு நேச்சுரலா இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்ல அப்படின்னா ஃபர்தரா இன்ஃபெக்ட் பண்ணி என்ன பண்ணிடும், நிறைய T4 பாக்டீரியோஃபேஜ் மல்டிப்ளை ஆகி இந்த ஈகோலை செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஆனா இந்த ஈகோலைல டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் மீத்தைலேஸ் மெத்தில் குரூப்பை போயிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் பண்ற சைட்ஸ், அதாவது ஓன் குரோமோசோம்ஸா இருந்துச்சு. இந்த பாக்டீரியல் செல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏக்கெல்லாம் மீத்தைல் குரூப்ஸ் ஆட் பண்ணிடுது. அடினைனா தைமினா எந்த இடத்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் பண்ணுமோ அந்த இடத்துல ஆட் பண்ணிடுச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் போயிட்டு இந்த ஃபாரின் டிஎன்ஏ, தட் இஸ் வைரஸோட டிஎன்ஏவை கட் பண்ணிடும். கட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஈகோலைக்கு ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இது மூலியமா கிடைக்குது. Next one, restriction endonuclease பார்க்கலாம். இப்ப restriction endonuclease first isolate பண்ணது ஆர்பர் in the year 1962. அவர் கூட ஒர்க் பண்ணது ஸ்மித் அண்ட் நாதன். சோ ஆர்பர், ஸ்மித், நாதன் இவங்க 3 பேருக்கும் 1978ல நோபல் பிரைஸ் அவார்ட் பண்ணாங்க இந்த restriction endonuclease ஒர்க்குக்காக. There are 3 types of restriction enzymes. One is type 1, type 2, type 3. எப்பயுமே type 1 type 3 RDNA டெக்னாலஜிக்கு யூஸ் பண்றதுல டைப் 2 மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இப்ப டைப் 1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்டிவிட்டிக்கு இட் ரெக்வயர்ஸ் ATP, மெக்னீசியம் அயான்ஸ்
and adenosyl methionine for the restriction activity. It recognize the specific site but do not cut the site. Recognize மட்டும்தான் பண்ணும், கட் பண்ணாது. அதனால இது என்ன பண்றதில்ல, RDNA டெக்னாலஜிக்கு யூஸ் பண்றதில்ல. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மெக்னீசியம் அயான்ஸ் மட்டும் இருந்தாலே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணும். அதே மாதிரி ரெகக்னைஸ் பண்ணும், ஸ்பெசிபிக்கா நமக்கு தேவையான சைட்டை கட் பண்ணும் டிஎன்ஏல. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் RDNA டெக்னாலஜி. டைப் 1ல சொன்ன மாதிரியே தான் டைப் 3யும் ஏடிபி, மெக்னீசியம் அயான், அடினோசல் மெத்தியோனைன் இது எல்லாமே தேவை. அதே மாதிரி டைப் 1 மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ நாட் இன்வால்வ் இன் RDNA டெக்னாலஜி. அப்ப டைப் 2 மட்டும்தான் யூஸ் ஆகிறது. First discovered restriction endonuclease is HIND2. இப்ப first discover பண்ண HIND1 தானே இருக்கணும் அப்படின்னு யோசிக்க வேணாம். எதனால இங்க 2 வச்சிருக்காங்கன்னா டைப் 2ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் தான் நமக்கு நாமன்கிளேச்சர் கிடைச்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நாமன்கிளேச்சர்ஸ்ல ரூல்ஸ் மாத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுனால it was the first discovered restriction enzyme belonging to the type 2 restriction enzyme. HIND2 was discovered from Haemophilus influenza. It cuts DNA at a specific sequence with the 6 base pairs. அப்ப GTC, GAC, GTC, GAC. Palindromic sequenceல தான் இது கட் பண்ணும். G இருக்கக்கூடிய இடத்துல கட் பண்ணுது. இப்படி கட் பண்ணுச்சுன்னா we can get the blunt end. Blunt end அப்படிங்கிறதுனா என்ன? So blunt end இருக்கு, sticky ends இருக்கு. Blunt end அப்படிங்கிறப்ப ரெண்டு போர்ஷன்ஸா அந்த DNA molecules கட் ஆயிருக்கும். ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈகோ R1 கொடுத்திருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ வெக்டார் டிஎன்ஏ. இந்த வெக்டார் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த பேஸ் பேர்ஸ கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஃபாரின் டிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை கட் பண்ணிடுறாங்க. ரெண்டுலயுமே சீக்வன்ஸ் ஒரே சீக்வன்ஸ் தான் இருக்கு. அப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணுது, இதை ஐடென்டிஃபை பண்ணி கட் பண்ணிருச்சு. இப்ப ரெண்டையும் க்ளோசரா கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி திஸ் T will form a bond with A. Again T forms a bond with A forms a bond with T. அப்ப இந்த மாலிகுல் என்ன ஆகுது, ஒன்னா லிங்க் ஆயிடுது. இப்படி இருந்துச்சுன்னா ஸ்டிக்கி எண்ட், இந்த மாதிரி கட் ஆயிருந்துச்சு அப்படின்னா that is a blunt end. Today we know more than 900 restriction enzymes isolated from over 230 strains of bacteria. இன்னைக்கு 900 restriction enzymes மேல நமக்கு தெரிஞ்ச enzymes இருக்கு. எப்பவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெசிபிக் பாலிண்ட்ரோமிக் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படிங்கிறது. நாமன்கிளேச்சர் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் நமக்கு தேவை. ஏன்னா அது மட்டும் தான் RDNA டெக்னாலஜில இன்வால்வ் ஆகுது. So it is named after the bacterium from which they have been isolated. First letter எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா genus name தான் இருக்கும், italicsல மென்ஷன் பண்ணணும். Second and third letter species மென்ஷன் பண்ணுது, italicsல இருக்கணும். Fourth letter of the enzyme denotes the strain of the bacterium. லாஸ்டா இருக்கக்கூடிய நேம் பாத்தீங்கன்னா order in which the enzyme isolated. இப்ப நாமன்கிளேச்சர் படி ஈகோ R1ங்கிறது E stands for Escherichia, CO stands for coli, R stands for RY13 strain and 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா ஐசோலேட் பண்ண என்சைம். இப்ப அந்த HIND2ங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச டைப் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அப்ப நாமன்கிளேச்சர் கிடையாது, லேட்டரா தான் அந்த நாமன்கிளேச்சர் வந்ததுனால 1 2 3 அப்படிங்கறத நம்ம அதுக்கப்புறம் பாத்துக்கிறோம். ஈகோ R1 அப்படிங்கிறது எக்ஸாம்பிள்.